வணக்கம் மக்களே. தமிழ்நாட்டு அரசியல் களத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி யாருமே எட்ட முடியாத உயரத்தை எட்டி ஒரு மிகப்பெரிய சக்தியா உருவெடுத்து நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வர்றதை உணர்ந்து உள்நாட்டு முதலாளிகளும் வெளிநாட்டு முதலாளிகளும் அரசியல்வாதிகளும் இங்க உள்ள பிரபலமான நடிகர்கள், யூடியூபர்ஸ், இன்ஃபுளுசர்ஸ் இவங்க எல்லாரையுமே சோசியல் மீடியா, நியூஸ் சேனலை பயன்படுத்தி நாம் தமிழர் கட்சி வளர்ச்சியை தடுக்க சதி செய்து பல்வேறு வகையில முயற்சி செஞ்சுட்டு வராங்க. ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டா சாராயத்தை பேன் பண்ணிடுவாங்க, கனிம வள கொள்ளை அடிக்க முடியாது, அப்புறம் குடிநீர் விற்பனைக்கு இருக்காது, உலகத்தரத்துக்கு இணையான கல்வி, மருத்துவம், தூய குடிநீர் இது எல்லாமே மக்களுக்கு இலவசமா கொடுக்கப்படும். அப்ப இதையே பிசினஸா நம்பி இருக்கக்கூடிய உள்நாட்டு வெளிநாட்டு முதலாளிகளும் மற்றும் அரசியல்வாதிகளும் இதுல இருக்கக்கூடிய பேர் ஆபத்தை உணர்ந்து அப்ப இவரு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டா நம்மளால சம்பாதிக்க முடியாது, கொள்ளை அடிக்க முடியாது, அப்ப என்ன பண்ணலான்ற சூழ்ச்சிகளை அவங்க இறங்குறாங்க. அப்படிதாங்க ஒவ்வொரு தேர்தலையும் நடிகர்கள் இறக்குறாங்க. இன்னொரு பக்கம் சோசியல் மீடியாவை பயன்படுத்தி இன்ஃபுளுசர்ஸ், யூடியூபர்ஸ் மூலயமா அவதூற பரப்புறாங்க அண்ணன் மேல. அப்புறம் அவங்களுடைய குடும்பத்தாரை இழிவுபடுத்தி பேசுறாங்க, ஆபாசமா சித்தரிச்சு போடுறாங்க, பல வழக்குகளை போட்டு நீதிமன்றமா ஏறி இறங்க விடுறாங்க. இந்த மாதிரி பல வகையான ப்ரெஷர்ஸை கொடுத்து அண்ணனுக்கு மேலும் மேலும் மன அழுத்தத்தை அதிகப்படுத்துறாங்க. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி தான் அண்ணன் சீமான் அவர்கள் ஒவ்வொரு தடையும் மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுத்து அரசியல் செஞ்சுட்டு வராங்க.